இந்த மாதம் முழுவதும் கடவுள் நம்மை நடத்தினார். நம்மோடு கடவுள் இருந்தார். நாம் சரிய நேரத்தில் எல்லாம் அவர் நமக்கு பலனை தந்து அவரை நம்மை எழுப்பினார். ஆவிக்குரிய பாதையிலும் உலகத்தின் நிலையிலும் கடவுள் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதித்தார். கைவிடாதபடி அவர் இருந்தார். அவரே நம் கடவுள் என்பதை வெளிப்படுத்தினார் பல நிலையில். அப்படியாக நடத்திய ஆண்டவராகிய கடவுள் இந்த புதிய மாதத்திலும் இந்த நாளிலிருந்து நம்மை கடவுள் ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்க அவர் இன்று நம்மை அழைத்துள்ளார். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மிக ஆவலாகவும் அக்கறையாகவும் கண்ணும் கருத்துமாகவும் ஆண்டவர் இருக்கிறார். இன்று கடவுள் நம்மை வானத்தை திறந்து அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய கரத்தை நம்மை நீட்டுவார். அவருடைய மகிமை நம்மேல் உதயமாக செய்வார். கழிந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து இந்த நாளிலும் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க நம்மை அழைத்து கொண்ட மகிமை ஆண்டவருக்கு எல்லார் கைதாளத்தோடு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நன்றி. 5ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாகிய வேதத்தின் மன்னாவை ஆண்டவர் நமக்கு இன்று வெளிப்படுத்துகிறார். இன்று நாம் ஒரு செவியால் கேட்டு மறுச்செவியால் விடாதீர்கள். அதன்படியாக ஒவ்வொரு நாளும் செவியுங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்துவார். நீங்கள் கேட்கிறதோடு விடதுக்கல்ல, ஆண்டவர் உங்களை அழைத்துள்ளார். விசுவசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். கடவுள் மேல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்போது நீங்க இந்த ஆலயத்தில் இருந்து இறங்குக்கு முன்னாலே இந்த வாக்குத்தத்தத்தை கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி முடித்து உங்களை இறக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் வாசிப்போம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் கரங்களால் நீ செய்கிற எல்லா வேலைகளையும், உன் கருவின் கனிகளிலும், உன் மிருக உயிர்களின் பலன்களிலும், உன் நிலத்தின் விளைச்சல்கள் முதலிய எல்லா நன்மைகளிலும் உனக்கு முழு நிறைவு உண்டாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு நிறைவே உனக்கு உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. இன்று கடவுள் நமக்கு தர இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? முழு நிறைவுகள், முழு ஆசீர்வாதங்கள், நிறைவான ஆசீர்வாதங்கள், முழுமையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நாம் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வயிற்று கனிகளையோ கருவிகளையோ ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. மிருகங்களை, செடி கொடிகளை, கனிகளை, படகு வள்ளங்களை, வேலைவாய்ப்புகளை, வியாபாரங்களை, வேலைவாய்ப்பை அனைத்தையும் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்கிற எல்லா வேலைகள், நீ என்னென்ன வேலைகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதெல்லாம் வேலை நாம் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்ன தொட்டாலும் அந்த வேலையை நாம் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கடவுளோட ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தை இல்லையோ, ஆண்டவர் உனக்கு குழந்தையை தருவார். ஒரு குழந்தை இருக்கிறதோ, 2 குழந்தை இருக்கிறதோ, அதை ஆண்டவராகிய கடவுள் குழந்தைகளை பலுகி பெருக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த
காலத்தில் நாம் பணத்தை மட்டும்தான் பல்கி பெருக நினைக்கிறோம், சம்பத்தை தான் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் குழந்தைகளை சந்ததிகளை பல்கி பெருக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சம்பத்தை காட்டிலும், எல்லா பேர்ப்புகளை காட்டிலும் ஆண்டவர் உனக்கு தரக்கூடியது பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனிகளை ஆசீர்வதிக்கிறார். உன் படகு வள்ளங்களை மீனால் கடவுள் நிரப்புவார். நீ செய்கிற வியாபார தொழிற்சாலை கடவுள் ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளே, அது சிறிய வேலைகள் ஆனாலும் அது பெரிய வேலைகள் ஆனாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உழைப்பின் பலனை ஆண்டவர் உன் களஞ்சியத்தை தங்க செய்வார். ஹல்லேலூயா. உனக்கு பசி இல்லை, உனக்கு வேதனை இல்லை, உனக்கு வறுமை இல்லை, உனக்கு துன்பம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய கடவுள் நீ கையிட்டு செய்கிற, நீ செய்யக்கூடிய எல்லா வேலை உழைப்புகளே ஆண்டவராகிய தேவன் வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கிறது. எல்லா மாதமும் கடவுள் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாத கடவுள் நம்முடைய உழைப்பை பார்க்கிறார், நம்முடைய வியப்பை பார்க்கிறார், நம்முடைய துன்பத்தை கடவுள் பார்க்கிறார், நம் வேதனை கண்ணீர கடவுள் பார்க்கிறார். அந்த கடவுள் உன்னோடு இன்று பேசுகிறார். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் நாம் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்திலே நீ முழுமையாக முழு நிறைவடைவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவென்றால் கொஞ்சம் அல்ல, சிரிப்பென்றால் கொஞ்சம் சிரிப்பல்ல. அகமகிழ்ந்து உன்னால் என்ன பார்க்க முடியாத பெரு, உன்னால் ஆச்சரிக்க முடியாத பெரு ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியே முழு நிறைவா தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கண்ணாடி பாத்திரத்திலே தண்ணீர் இருக்கிறது, காளவு இருக்கிறது, அடுத்த அரை அளவு இருக்கிறது, முக்காளவாய் விட்டது. ஆண்டவராகிய கடவுள் மூன்று நிலை உடையவர்களாக இருக்கிறீர்கள், காளவுடையவர்களாம் இருக்கிறீர்கள், அரை அளவுள்ளவர்களாகவும் இருக்கிறீர்கள், முக்காளவுடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். முழு அளவுள்ளவர்கள் இங்கே இல்லை. ஆதலால் ஆண்டவர் பேசுகிறார், நீ கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்போம். அதில் முழு நிறைவடை செய்வோம். ஹல்லேலூயா. அந்த கண்ணாடி பாத்திரத்திலே எல்லாரும் காணக்கூடிய நிலையிலே இதோ குறைவா இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு சில துள்ளி தண்ணீராகவும் இருக்கலாம். ஆண்டவருடைய கரம் உன் கரத்தின் மீது, உன் உழைப்பின் மீது, உன்னுடைய பிள்ளைகள் உழைப்பின் மீது, உன்னுடைய கணவன் உழைப்பின் மீது, உன் உழைப்பின் மீது வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவாக்க போகிறார் ஆண்டவர். நீ நிறைவடைவா. நீங்களே கடவுள் ஆசீர்வதிப்பார். அதை மறைத்துக் கொண்டு நிறைவில்லாதவர்களை போய் நடிப்பார்கள். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதான் எல்லாவற்றை கடவுளுடைய பார்வையில் வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தமாய் பேசுகிறார். நீ கைட்டு செய்கிற வேலை நாம் ஆசீர்வதிப்போம். செடி கொடி மரங்களை எல்லாம், உன்னுடைய கருவுகளை, உன் பிள்ளைகளை, ஆடு மாடுகளை, மிருகங்களை
ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் என்ற நிலை அல்ல, நிறைவாக்குவோம். ஹல்லேலூயா. முழுமையாக, முழு நிறைவாக பாத்திரம் தண்ணியால் நிரம்பியோ சிந்தக்கூடிய நிலையில் இனி ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணீரை தாங்கக்கூடிய நிலையில் அகமைகளை தருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் அப்படிதான், முழு நிறைவை தரக்கூடியதுதான் அவருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். நம்முடைய சிந்தனை, நம்முடைய இதயம், நம்முடைய இதயத்தின்படி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, தேவ குடும்பமே, அவருடைய பாதத்தில் காத்திருந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நிறைவாக்க நினைக்கிறார். முழு நிறைவை தர நினைக்கிறார். உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை தர நினைக்கிறார். அவருடைய ஆர்வம் ஆவலா இருந்து கொண்டிருக்கிறது. எதற்காக அவருடைய ஆவல் படுகிறார்? எல்லாம் அவருடையதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆயிரம் கடவுளுக்கு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தில் அவர் ஏன் ஆவல் படுகிறார்? இவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஏன் அவர் ஆவலாக இருக்கிறார்? அவருக்கு கொடுக்கிறீர்கள், அவருக்கு அரசை கட்டுகிறீர்கள், அவருக்கு பரிசுத்த ஆலயத்தை கட்டினீர்கள், அவருக்கு பரிசுத்த ஆலயத்தில் சுமையை எடுக்கிறீர்கள், தாங்குகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் மனிதர்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது, அழகையால் கொடுக்கப்படுகிறது, பிராந்தி சாப்பில் கடந்து செல்கிறது, உபச்சாரத்தின் வழியில் கடந்து செல்கிறது, இது பொல்லாத பாவத்தின் நிலையில் கடந்து செல்கிறது, மந்திரவாதிகளுக்கு கடந்து செல்கிறது, சிற்றின்பத்தின் பாவத்தின் நிலைக்கு அது கடந்து செல்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உழைப்பு எங்கே வருகிறது? பரிசுத்தமான களஞ்சியத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் தர தர நன்மைகள் உலகத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர தர அவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாத கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மகிமையின் மேகம், மகிமையின் தூர், மகிமையின் கரம் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறது. இந்த நாள் எந்த நாள்? உலக எங்கிலோ வேலை செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடியவர்களே, வாழ்த்தி ஆசீர்வதிக்கக்கூடிய, பாராட்டு செலுத்தக்கூடிய நாளா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மக்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே வேலை செய்யக்கூடிய எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் கரத்தை பிடித்து நான் உங்களுக்கு செய்வோம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கையிட்டு செய்கிற, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறோம், அதன் முழு நிறைவை தருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவான உன் வாழ்க்கையே நிறைவாக்குவார். நிறைவு. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நிறைவு. அந்த நிறைவுடைய வாழ்க்கை கடந்து வரும். ஹல்லேலூயா. நம் கடவுள் குறைவானவர் அல்ல, நம் கடவுள் குறைவான ஆண்டவர் அல்ல, அவர் நிறைவாக்கும் நிறைவு. ஹல்லேலூயா. குறைவான உன் வாழ்க்கை அவர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அதுதான் முழு நிறைவை, முழு ஆசீர்வாதத்தை முழுமையாய் உன்னை நிறைவாக்குகிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசிப்பாயாக, நேரம் உனக்கு உதயமாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்பமான உன் வாழ்க்கையை ஆண்டவர் மேன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த நாட்டிலே விதைத்தான். ஆண்டவர்
ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தபடியால் அவ்வாறு 100 மடங்கு பலனை அடைந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனவரி மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்தார். ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு வெளிப்படுத்தினார். ஈசாக் அந்த ஆண்டிலே இதோ விதை விதைத்தார், 100 மடங்கு பலனை அந்த ஆண்டில் கண்டார். ஹல்லேலூயா. ஈசாக்கு யார்? ஆண்டவருடைய மகன். அவருடைய சத்தத்தை கேட்கிறவர், அவருக்கு கொடுக்கிறவர், தசமாவும் கரெக்டா கொடுக்கிறவர், பொருத்தனை செய்கிறவர், ஊழியத்தை தாங்குகிறவர், ஆண்டவரை மகிழ வைக்கிறவர், இதோ எது நேரமும் செபிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதை விதைத்து சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். எல்லாவற்றை எனக்கு 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 என்று நினைக்கவில்லை. அது சம்பாதிக்க விதை போட போட ஆசீர்வாதம் வர வர ஆண்டவருக்கு கொடுத்து கொடுத்து கடவுளோடு இருந்து அமர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஈசாக்கு விதை விதைக்கிறார், 100 மடங்கு பலனை கடவுள் காண செய்தார். இந்த ஆண்டு வந்து கடவுள் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் நிலை மட்டும் அல்ல, நீ இந்த ஆண்டு அதிகமா அவருடைய அன்பையும் கண்டு அவருடைய இரக்கத்திலும் குடிக்கொள்வாய். ஹல்லேலூயா. உடைய பாதையில் இறக்கடித்து ஓடுவாய். ஹல்லேலூயா. படைக்கலங்களும் வல்லமைகளும் அதிகாரங்களும் இந்த ஆண்டு உனக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். ஆண்டு முடிக்கும் போது உடைய பாதையில நீ மேலோங்குவா. ஹல்லேலூயா. ஏதோ அவர் உனக்கு வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கிறார். அதன்படி உடைய பாதையிலும் ஆவிக்குரிய பாதையிலும் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியதிலும் உலகத்து நிலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் அதிகமாய் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதையை போட்டுக்கொண்டு ஈசாக்கு சும்மா அமரவில்லை. உபவாசித்தார், முழங்கால் இருந்தார், கண்ணீர் வடித்தார், ஜெபித்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெயம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அவருக்கு வாழ்கிறவர்களுக்கு வல்லமை இறக்கை. ஹல்லேலூயா. உலகத்தின் ஆசீர் மட்டும் அல்ல, இதோ உலகத்தின் ஆசீர் மட்டும் அல்ல, அது அல்பமானது, மேன்மையானது உனக்கு ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஈசாக்கை கடவுள் ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலனை ஆண்டவர் காண செய்தார். உன்னுடைய வாழ்க்கையிலும் அது இருக்கிறது. இந்த ஆண்டு முடிக்கு முன்னாலே ஒவ்வொரு மாதமாக நீ அறுவடை செய்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருத்தனை செய்கிற உனக்கு அறுவடையே, அவரோடு நீ பேசிக்கொண்ட உடன்படிக்கை உனக்கு அறுவடையே, அவருக்கு நீ கொடுக்கிறதால் உனக்கு அறுவடையே, நீ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற முழங்கால் இருப்பதால் உனக்கு அறுவடை. ஹல்லேலூயா. திடீரென்று உனக்கு செய்வார் ஆண்டவர். இந்த விந்தை உனக்கு திடீரென்று செய்வார். ஈசாக்கு தோண்ட தோண்ட தண்ணீர் வந்தது. ஹல்லேலூயா. பாலைவனத்தில் தண்ணீரே இல்லை, தோண்டினார், தண்ணீர் ஊற்றெடுத்து பாய்ந்தது. ஹல்லேலூயா. கிணறுகளை கொடுத்தார் ஆண்டவர், ஊற்று தண்ணீரை கொடுத்தார் ஆண்டவர், எஜமான் என்ற பேரை கொடுத்தார் ஆண்டவர், சம்பத்தை கொடுத்தார் ஆண்டவர், சந்ததிகளை பிள்ளைகளை சாபத்தில் இருந்து ஆசீர்வதித்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க கொடுக்க அவன் பிள்ளைகள் பாவத்தில் போவார்கள். நீ முழுமையாக குடும்பமாய் அந்த ஆலயத்தில் வரும்போது உனக்கு ஆசீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உண்டு. சின்ன சின்ன நன்மைகள் உனக்கு நடக்கும். இதோ அந்த கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணீர்கள் குறைவாய் இருப்பதை போல் உனக்கு இன்று இருந்து கொண்டிருக்கிறது. கடவுள் முழுமையா
விரும்புகிறார். ஆனால் குடும்பத்தில் யாரோ தடை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயினும் வந்து அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் வந்து தள்ள மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமுடைய வாழ்க்கை நிறைவேற தொடங்கிவிட்டது. ஹல்லேலூயா. விதை போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது 100 மடங்காய் அறுவடை காண்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு சமாதானம் இல்லையோ, இந்நாள் சாட்சியின்படியாக ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை தருவார். பணத்தை தந்தல்ல, சமாதான பணம், சொத்து. பணமும் சொத்து இருக்கக்கூடிய இடத்தில் சமாதானம் இல்லை. பெருமை, ஆணக்கம், நான் என்ற எண்ணம். ஆனால் எங்கு சமாதானம் இருக்கிறதோ அங்கு தாழ்மை, பொறுமை, அமைதி. ஹல்லேலூயா. பணமும் சொத்தை விட மேலாக உன் பிள்ளைகள் தெய்வீகத்தில் இருப்பார்கள். ஹல்லேலூயா. உன் மனைவி கடவுளை சார்ந்து உன்னை சூழ்ந்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கணவன் கடவுளோடு இருந்து பேசிக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. இதுதான் உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை தருகிற ஆண்டவர் இந்த உலகத்தில் உன்னை மேன்மைப்படுத்த செல்வத்தின் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை வாசியுங்கள், கடலா இருக்கிறது. இதோ ஆண்டவருக்கு பணி செய்தவர்களும் ஆண்டவருக்கென வாழ்ந்தவர்களும் பாடுகள் பட்டவர்களும் கெட்டு போனதாக, பசி இருந்ததாக, வறுமைப்பட்டதாக இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தின் சரித்திரத்தில் இல்லை. ஹல்லேலூயா. அல்பமாக சிறுமையாயிருந்தவருக்கு கடவுள் எடுத்து பயன்படுத்தி மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கு விளைவித்தார், பெரிய செல்வந்தனானார். ஹல்லேலூயா. ஒரு ஆண்டில கடவுள் செல்வந்தனாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. வானம் திறந்திருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானுக்கு முன்னால் அங்கிடம் இருக்கும். ஹல்லேலூயா. எதற்க பொறாமை பட பேச தாளம் போட அவருடைய ஊழியத்தையும் ஊழியர்களையும் அவருக்கு வாழ்கிற மக்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஈசாக்கின் ஆசீர்வாதம் ஜனவரி மாதம் வாக்குத்தத்தம். இந்த 5ஆம் மாதத்தில் ஆண்டவர் மறுபடியும் அவர் நமக்கு சொல்ல இருக்கக்கூடிய மொழி நிறைவான ஆசீர்வாதத்தின் மூலமாக இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அழாதீர்கள். ஹல்லேலூயா. இதயத்துக்கு மேல் இருக்காதீர்கள். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 125ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். கண்ணீரோடு விதை விதைப்பவர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதை விதைக்கிறவர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள். ஹல்லேலூயா. எப்போ? எல்லா மாதத்திலும் கடவுள் ஆசீர்வதித்து அறுவடை உனக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த ஆண்டு முடியும் போது பெரிய அறுவடை. ஹல்லேலூயா. நீ ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் கடந்து வருகிறா, விண்ணப்பத்தோடு வருகிறா, பாடோடு வருகிறா, துன்பத்தோடு வருகிறா, நீ வேதனையோடு வருகிறார், கடன் சுமையோடு வருகிறார், அச்சம் நடுக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். எனக்கு என்னுடைய எதிர்காலம் என்ன, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன என்ற நிலை, கேள்விக்குரிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். நீ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு 6
ஆராதனை ஜெபத்திலும் உபவாச ஜெபங்களிலும் ஐக்கியத்திலும் கடந்து வருகிறீர்கள். அமாவாசை ஜெபங்களிலும் இதோ 1ஆம் தேதி ஆசீர்வாத ஜெபத்திலும் நீங்கள் வந்து உங்கள் கண்ணீரையும் உங்கள் விண்ணப்பத்தையும் உங்கள் புலம்பலையும் புலம்பல் வார்த்தையையும் ஆலயத்தில் விதையாய் போடுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்கள், கண்ணீரோடு வேண்டிக் கொள்கிறீர்கள். ஆண்டவரே, எங்கள் சத்தத்தை கேளும், எங்கள் ஜெபத்தை கேளும் என்பது விண்ணப்பத்தை வாயினால் அறிக்கையிட்டு உரத்த குரல் கண்ணீர் மளமளமாக வடிந்து 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 நீ அவனுடைய ஆலயத்திலே விதையாக உன் விண்ணப்பத்தை, உன் கவலையை, துன்பத்தையும் தூவிக்கொண்டே இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உன் கண்ணீருக்கு உனக்கு முடிவுண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர் பெரும் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்கிறார். ஹல்லேலூயா. அறுவடை செய்கிறார்கள். அறுவடை இல்லாதவர்களுக்கு மறுவடை காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதம் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். நீ செய்கிற வேலையை ஆசீர்வதித்து உன்னை நிறைவாக்குவோ, நிறைவாக்கி தருவோ, நிரப்புவோ, நிரம்பி வழிய பண்ணுவோ. ஏன் ஆண்டவர் உன் குறைவான வாழ்க்கையே, உன் சீரட்டு போகிற உன் வாழ்க்கையே, அல்பமாய் சிறுமைப்பட்ட உன் வாழ்க்கையே ஆண்டவர் ஏன் நிறைவாக்க விரும்புகிறார்? நீ ஒவ்வொரு நாளும் கடமைக்காக அல்ல, இறைவாக்கினர் பார்க்கிறதுக்கு அல்ல. இதோ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வேண்டுதலை கண்ணீரோடு விதைத்து நீ அவருக்கு காணிக்கை விதையும் செய்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு கொடுக்கிற இந்த கரங்களுக்கு பாக்கியத்தையும் நன்மையையும் நல்லதையும் ஆண்டவர் கொண்டு கரத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்கிறார்கள். இந்த புதிய மாதம், 5ஆம் மாதம், இந்த புதிய நாள் ஆண்டவர் பேசுகிறார். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலை நாம் ஆசீர்வதிப்போம். இந்த கடவுள் உன்னோடு மறுபடி பேசுகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள். இந்த மாதம் முழுவதும் அது முளைத்து வயலாக, செடியாக, பெரிய மாமரமாக, கிளையாய் கனியாக எழும்பும். ஹல்லேலூயா. அந்த மாமரத்தின் நிலையிலே எல்லாரும் வந்து தங்குவார்கள். ஹல்லேலூயா. அந்த மாமரம் ஆண்டவருடைய ஊழியமாய் எழும்பு. இதோ வயலாக, கனியாக, செடியாக இந்த கண்ணீரோடு நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு மஞ்சாட்டுகளுக்கும், ஒவ்வொரு ஜெபங்களுக்கும், ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் உனக்கு பதில் தந்து இந்த மாதம் முழுவதும் உன்னை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள். இன்று உன்னுடைய துக்கம், இன்று உன்னுடைய கண்ணீர்கள், இன்று உன்னுடைய புலம்பல்கள், உன்னுடைய விண்ணப்பங்கள் இதோ விதையாய் இருக்கிறது. உன்னுடைய கண்ணீரும் துக்கமும் இதோ விதை மேல் போடப்படுகிறது. அந்த விதை செடியாய் எழும்புகிறது, கனி கொடுக்கிறது. குட்டையிலே மாறி 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 நீ எடுத்துக் கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்போம். நீங்கள் அஞ்சாதீர்கள், ஏனெனில் சேனைகளின் ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் கொஞ்ச காலத்தில் நாம் மறுபடியும் விண்ணையும் மண்ணையும் நீரையும் நிலத்தையும் அசைப்போம், மக்களினங்கள் அனைத்தையும் திகைக்க செய்வோம். அப்போது எல்லா மக்களினங்களின் செல்வங்கள்
மக்களும் இங்கே வந்து குவியும். இந்த இல்லத்தை நாம் மகிமையால் நிரப்புவோம் என்கிறார் சேனைகளின் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்கிறார் சேனைகளின் ஆண்டவர். ஹல்லேலூயா, இதை அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். இதோ கொஞ்ச காலத்திலே இப்போது திடீரென்று இதோ வானத்தையோ குலுக்குவோ. ஹல்லேலூயா, நிலங்களையும் அசைப்போம். ஹல்லேலூயா, கடல் நீரை கலக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நாம் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளை தேடி வருகிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சேனைகளில் ஆண்டவர் பேசுகிறார், வானத்தை திறக்குவோ. ஹல்லேலூயா, ஈசாக்கு நிலத்தை 100 மடங்கு அறுவடை காண செய்த ஆண்டவர் பூமியை நிலத்தை அசைப்போம். ஹல்லேலூயா, அது கேடான பூமியா இருந்தாலும், தாய் தந்தருடைய சாபத்தின் பூமியா இருந்தாலும், முன்னோருடைய சாபத்தின் தண்டனையா இருந்தாலும், அவருடைய வல்லமையினாலே நிலத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, உன் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, சம்பத்துகளை பலுகி பெருக செய்வார். ஹல்லேலூயா, உன் நகைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பலுகி பெருகி வானத்தை திறந்ததற்கு தட்டுவார். ஹல்லேலூயா, இதோ கடல் நீரை கலக்குவார். கடல் வளங்கள் மீன்களை அங்கு பறையலா இருக்கிற சம்பத்தை தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொண்டு தருவார். எல்லார் கைதானத்தோடு எல்லா இருளை உடைப்போம். வல்லமை உயர்த்தெழுந்த வல்லமை ஆழக்கடல் பாயட்டும். எல்லா படகு வளங்கள் பாயட்டும். அற்புதம், அதிசயம். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, உனக்கு இல்லத்தை தருவார். ஹல்லேலூயா, சொந்த இல்லத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவான மக்கள், நிறைவுடையவர்கள், எந்த நிலையில் எனக்கென ஓடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது உலகத்தின் மக்கள், உன்னை அல்பம் என்று கண்ட மக்கள், உன்னை கடற்காரி என்று சிறுமைப்பட்ட நிலையில் பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட பிளந்துவிட ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு உயர்வான வேலை, சம்பளங்கள், படகின் ஆசீர்வாதங்கள், வியாபார தொழிற்சாலையில் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தருவார். சுகந்தரித்துக்கள், துன்பத்தை உடைப்பார். ஆண்டவருக்கு நன்றி. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகுந்த காலத்தில் மழை பெய்யும்படிக்கு ஆண்டவர் தமது சிறந்த செல்வமாகிய வானத்தை திறப்பார். நீ செய்யும் கை வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார். நீ பல இனத்தாருக்கு நீ கடன் கொடுத்து எவர் கையிலும் நீ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழுமையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, முழு நிறைவான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீ பாலா இருந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு தலை இல்லை. கடற்காரர்களாய் இருக்கிறவர்களுக்கு தலை இல்லை. பாலான வாழ்க்கை, அடிமையான வாழ்க்கை, அடிமைத்தனமான வாழ்க்கை, துன்பமான வாழ்க்கை, அவமானமாகிய அல்பம், சிறுமைப்பட்ட வாழ்க்கை. இந்த கடவுள் உனக்கு சொல்லுகிறார், மறுபடி மறுபடி கடவுள் பேசுகிறார் உன்னோடு. நீ கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தை திறந்து என் செல்வத்தை திறந்து உனக்கு கொடுப்போம். ஹல்லேலூயா. கடன் வாங்க மாட்டாய், இனி நீ கடன் கொடுப்பாய். ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் போது, உன்னுடைய கடன்கள் தீரும் போது அதிகமான வட்டியை வாங்காதே. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு சாபத்தை வைக்காதே. உன் கண்ணுக்கு முன்னால் அது குமிந்து கொண்டிருக்கு. அதே போல் குமியக்கூடிய பணத்தை, செல்வத்தை போல் சந்ததிகளுக்கு அநேகருடைய துன்பமும், கண்ணீரும், மன எரிச்சலும், வயிற்று எரிச்சலும் இருக்கும். வட்டிக்கு
சண்டை போடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்து வாழு. ஹல்லேலூயா. உனக்கு தலையான வாழ்க்கை கடவுள் தந்திருக்கிறார். நீ அநேகருக்கு கடன் கொடுக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதை நீ நேர்மையாகவும் தெய்வீகமாக பயன்படுத்தும் போது உன் ஆசீர்வதிப்பார். பொருத்தனை பண்ணுங்கள். ஆண்டவரே, துன்பம் மாறினால் எங்கள் கடன் நீங்கினால் நாங்கள் அதிகமான வட்டிக்கு கொடுக்க மாட்டோம். நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் வாங்க மாட்டோம். ஹல்லேலூயா. நீ யாரோடும் கடன் வாங்கவே மாட்ட. ஹல்லேலூயா. கடன் கொடுப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கடவுள் செய்வார். அதை ஆண்டவர் உனக்கு செய்வார். அதை ஊழியத்துக்கு ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் செல்வத்தை சம்பத்தையும் கடனை தீர்க்கும் போது தந்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அதில் உண்மை, அதில் சமாதானம், அதில் நேர்மை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். நீ நம்பி வந்த மகிமை ராஜா பேசுகிறார். உடனடிக்க பேழையில் இருக்கிற ஜீவனுள்ள வல்லமை ஆண்டவர் பேசுகிறார். வானத்தை திறந்து விடுவோம். ஹல்லேலூயா. நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் கடவுள் நமக்கு நிறைவேற்றி தருவார். அவருக்கு கடன் கொடுத்து வாழ்கிற மக்களுக்கு நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை தேடி, நீ அவருடைய ஊழியத்தை செய்து, நீ அவருக்கு முன்னால் திருடனாக திருடியாக இருப்பாயாக. அதெல்லாம் மருத்துவமனைக்கு தட்டுவா. ஹல்லேலூயா. வீணான நாசத்தின் செலவுகளுக்கு நீ தட்டுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. Glory to Lord, glory to Lord, glory to Lord, glory, glory, glory to Baba. Amen. ஆவியானவர் செலுத்துகிறார். ஆமென். இரட்டிப்பான வல்லமை, இருளை உடைக்கிற வல்லமை, பதலத்தை உடைக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை, இரட்டிப்பான வல்லமை, இரட்டிப்பான வல்லமை, அபிஷேக வல்லமை. நான் புதிதாய் வந்த மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்மையா நிரப்புங்க ஆண்டவரே. ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கிழக்கிலிருந்து வந்த மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மேற்கிலிருந்து வந்த மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தெற்கு வடக்காய் வந்த மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். செபிக்கிறேன். செபம் கேட்கிற நல்ல பிதாவே.